ஆஸ்பத்திரியில ராஜா மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்த இங்க வந்து நாய் படாத பாடுபட வேண்டியது இருக்கு. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரியல. ஃபாதர்னாலே பயமா இருக்குடா. ஒண்ணுமே தெரியல உலகத்திலே, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. யாரா நீ? நீ யாரு? யாரா நீ? நீ யாரு? முதல்ல கேட்டது நான் யார் நீ? நான் தான் திண்டுக்கல் சகாயம். என்ன சொல்லிருக்காரு? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்துல அரை சொல்லி என்னடா சொன்ன? பிஷப்புக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய தலையில ஒண்ணு நீ, இன்னொன்னு பாடுறாடா. திண்டுக்கல் சகாயம் பேரை சொன்னா புட்டு புட்டு இருப்பாங்களா? தமிழ் உனக்கு கூட அறியப்பா. எனக்கு ஒண்ணு இல்ல. பிஷப் வீட்டு போனீங்களா? துர்கா எங்க? தமிழ் அந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்கப்பா. கல்லறையில் நம்மள அடிச்சானுங்களே, அவனுகிட்ட துர்காவை புடிச்சு கொடுத்துட்டாப்பா அந்த ஃபாதர். இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாடி வச்ச பாய் பிராடு ஃபாதரும் தான். இப்போ தாடி வச்ச பாய் இடத்துக்கு தான் துர்காவை தூக்கிட்டு போயிருக்கானுங்க. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. இதுக்கு மேலும் என்ன தொந்தரவு பண்றது நல்லா இல்ல. தன்னுடைய கடைசி ஆசையா மதர் மேரி என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்களோ அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதை நாங்க நம்ப தயாரா இல்ல. அவங்க வேற ஏதோ சொல்லிருக்காங்க, அதை நீங்க மறைக்கிறீங்க. தம்பி, நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஃபாதர், மேரி அம்மா உயிரோடு இருந்தப்போ நான் தான் அவங்க மகன் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிக்க முடியாத சூழ்நிலை. இப்ப சாக போற நேரத்துல அந்த உண்மையை என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு சாகலான்னு பிரியப்பட்டிருக்காங்க. அதுக்காக எனக்கு தண்ணியை கொடுத்து வர வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்ல. மேரி அம்மாவை போல ஒரு புனிதமான துறவிய இப்படி எல்லாம் அவதூறா பேசாதீங்க. சிஸ்டர், ஒரு பிள்ளைக்கு சமுதாயத்துல அங்கீகாரமே அவங்க அம்மா அப்பா யாருங்கிறதுதான். மேரி அம்மாவுக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்கலாமான்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா துர்கா? இருந்தா என்ன? என்னம்மா சொல்ற? சிஸ்டர், நீங்க கடவுளா கும்பிடுறீங்களே இயேசுநாதர், அவங்க அம்மா கூட முறைப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே தாயானவங்க தான். சிஸ்டர், தாய்மைங்கிறதே புனிதமானதுதான். இதுக்கு மேலையும் நீங்க இப்படி பேசுறத என்னால அனுமதிக்க முடியாது. சிஸ்டர், நீங்க ஒரு கன்னியாஸ்திரி. அதனாலதான் பெத்த பாசம் என்னங்கிறது பிள்ளை பாசம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. ஆனா அதுங்கிற அவமானமும் அதுல இருக்க கஷ்டமும் அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். இப்படி எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கத்தான் நீ இவங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்கியா? நான் தான் மேரி அம்மாவோட பையன் இப்படி ஒருத்தர் வந்து நிக்கிறப்போ அது என்ன ஏதுன்னு ஒரு முடிவுக்கு வராம நான் எப்படி மேரி அம்மாவோட வாழ்க்கை வரலாறு எழுத முடியும்? அவங்க கேட்கிற கேள்வியில எனக்கும் பங்கு இருக்கு. உங்களை மாதிரி தானப்பா இவங்களும். உங்களுக்கு தெரிஞ்சாதானப்பா சொல்லுவாங்க. ஃபாதர், மேரி அம்மாவுக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஆசிரமத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்ட இவங்க ஊர்வலத்துல வந்து அத்தனை பேரை பத்தி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். என்ன கல்லறையில வந்து தாகிட் போட கும்பலை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு இவங்க பதில் சொல்லியா? மேரி அம்மா தான் உங்களுடைய அம்மாங்கிற பைத்தியக்காரத்தனமான பேச்ச நீங்க எங்கிட்ட பேசின மாதிரி பொதுமக்கள் மத்தியில எங்காவது பேசிருப்பீங்க. அதனாலதான் அந்த அம்மாவுடைய அபிமானிங்க யாராவது உங்களை அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நான் உங்களை இந்த ஊரை விட்டே கிளம்ப சொன்னேன். ஆனா நீங்க கேட்கல. கேட்க மாட்டோம். அங்கதான் வில்லங்கமே ஆரம்பம். நீங்க என்னதான்பா சொல்ல வர்றீங்க? சாக போற நேரத்துல மேரி அம்மா என்ன பத்தி தன்னை பத்தி சொல்லிட்டு போன ஒரு கசப்பான உண்மையை மறைக்கத்தான் அவங்களோட அபிமானியான இவங்களே ஆளை வச்சு அடிச்சு என்ன ஊரை விட்டே துரத்த முயற்சி பண்ணாங்க. ஷட் அப். கண்ணியமான ஒரு அம்மாவை இந்த பூமியில இறக்கி இன்னும் ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ள அவங்கள அவதூறா பேசி அவமானப்படுத்துறீங்க. நீங்க இந்த ஆசிரமத்துல இருப்பீங்களோ இல்லையோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இனிமே எனக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. குட் பை. மதர் மேரியை இழந்து இந்த ஆசிரமமே துக்கத்துல இருக்க இந்த நேரத்துல நீ இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தா யாருக்கும் மேல கோவம் வரத்தானப்பா செய்யும். ஆமா, சும்மா இருந்த சங்க ஊதிக்கிறதான ஆண்டிங்கிற மாதிரி செவனேண்டு தந்தி கொடுத்து வர வச்சு ரொம்ப டக்கால்ட்டி வேலை பண்றீங்க பாதரப்பா. தம்பி, உன் பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா ஒரு வழி இருக்கு. எப்படி? மெழுகுவத்தி கொளுத்தி ரெண்டு கையிலையும் வச்சுட்டு வந்த வழியே ஓடிடுவா. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன வழி ஃபாதர்? மதர் மேரி சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பாவ மன்னிப்பு ஜெபம் பண்ணவர் பிஷப் தான். ஒருவேளை அவர்கிட்ட மதர் உண்மையை சொல்லிருக்கலாம். நம்ம பிஷப்கிட்ட போய் கேட்போம். பிஷப்பா, பேரை கேட்டாலே பயமா இருக்கு. அவர்தான் அந்த கூட்டத்துக்கே தலைவரா? புஷ் இல்லமா பிஷப். பிஷப் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. பிஷப் எனக்கு தெரியும். அவர் ரொம்ப நல்லவர். மதர் மேரியை பத்தி நான் எழுதணும்னு ஆசைப்பட்டப்போ அவர்தான் என்ன உற்சாகப்படுத்தி பர்மிஷன் கொடுத்தாரு. நிச்சயம் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நாளை காலையில நானே உங்களை பிஷப்ட கூட்டு போறேன். இப்ப எதை பத்தியும் கவலைப்படாம அவங்க ரூம்ல போய் நிம்மதியா படுங்க. ஓகே, குட் நைட். காட் பிளஸ். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது அந்த ஆள் வெட்ட வந்தான். அந்த தாடி வச்ச முஸ்லீம் என் கனவுல வந்தான். ஓ
அண்ணே வந்து என்ன வந்து என்ன இல்ல உன்னை நான் ஏதாவது கேட்டனா? வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை ஏதோ பண்றேன்னு நான் கேட்டனா? இல்ல துர்கா தண்ணி துர்கா தண்ணின்னு நாட்டுல ஒரு தண்ணி விட்டுருக்காங்களா? இல்ல நான் தண்ணி குடிச்சேன். ஓ, 2 பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சீங்களா? இல்ல நாணமா இது நாணமா வெள்ள கடிக்கிறியா? ஏன் காலால கோலம் போடுறதானே? தமிழ பாத்துக்க, இதான் தமிழ் மண்ணோட தன்மை. இது உடம்பு பூரா ஓடுது. புடிச்சு நிறுத்துப்பா. அண்ணே பதிலுக்கு நீ போடல, ஆனா இது மாதிரி போடாத. கொஞ்சம் புதுமை. கால் விரல எடுத்து வாயில வச்சுக்க, கையால கோலம் போடு. புதுமை புதுமை. அப்போ நான் உள்ள போறேன். அப்போ நாங்க வெளிய போகட்டுமா? தண்ணி நல்லா குடிச்சியா? நீங்க நிறைய குடிச்சுக்குமா? இங்க விழுந்தா நாங்க இருக்கிறோம், அங்க போய் விழுந்தா யாருமே இல்ல. கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? என்ன சும்மா இருக்கிறது? பண்றது பூரா நீ. வா, ரூமுக்கு போலாம். இல்ல நான் துணைக்கு இருக்கேன். என்னது? நானும் தான் துணைக்கி இருப்பேன். எனக்கு அங்க படுக்க பயமா இருக்கு. ஏப்பா, இந்த பாவரப்பா நம்மள கிளம்பிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு? ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இது பாருங்க, சிஸ்டருக்கு தெரியாம பிஷப் கிட்ட அழைச்சு போறதுக்காக தான் ஃபாதர் லேட். பிரதர், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஃபாதர் உங்களுக்காக ஜீப்ல காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க பின்னாடி வெளியே போயிருங்க. ரகசியமா இருக்கட்டும். இது ரகசியமா? பேய் கத்து கத்துக்கடா, ஓடி போடா. அண்ணே ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. ஹெல்ப்பா? பல்புக்கு கூட லாய்க்கு இல்லாத பையன். தம்பி, என் பெருமையை பத்தி இவருக்கு தெரியாது. பிஷப்புக்கு தெரிஞ்ச 2 பெரிய தலை இல்ல, ஒண்ணு ஏன் தலை, இன்னொன்னு காட்டெருமை தலையா? ஃபாதர் தலை. தமிழ், நீங்க என்ன பண்றீங்க? பிஷப்பிட்ட போய் திண்டுக்கல் சகாய் அனுப்பிச்சாரு. என்ன சொன்ன நீ? படுவா, என்ன சொன்னீங்க? என்னங்க? அவர் புட்டு புட்டு வைப்பாருன்னு சொன்னேன். எங்கடா புட்டு தோசை விக்கிறாரு? வாங்க போலாம். வாங்க வாங்க. டேய், நீ எங்கடா வர? நீ என்ன வர சொன்னீங்க? வாங்கன்னு சொன்னா வந்துருவியா? போங்கன்னு சொன்னா போடா. டேய் வா. இங்கே இருந்து சிஸ்டர் என்ன பண்றாங்க நீ ஃபாலோ பண்ணு. உன் பேர் என்ன? என் பேர் திண்டுக்கல். என்ன சொன்ன? என்ன பேர் வைக்கலங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. பேர் இல்லாத பயல. மிஸ்டர் ஃபாலோ பண்ணணுமா? அவங்க கார்ல போனா எப்படி ஃபாலோ பண்றது? Happy birthday, my son. Happy birthday, Ranjit. Happy birthday, Ranjit. சாட்சியாடா புடிச்சிருக்கேன். இல்ல, பிறந்த நாள் அது இதுன்னு கொண்டாடுறானே, யார் பிறந்த நாள்? அந்த பணத்துக்கு தான். அத ஒரு மகன் தான் 25-30 வருஷமா வச்சிருக்கான். நம்ம ஏதாவது பேசணும், அடிச்சு அந்த சிங்கங்கரடியாட்ட பாடம் பண்ணி வச்சிருவான். Happy birthday, my son. எனக்கு Happy birthday, Ranjit Chakravarti. Ranjit Chakravarti, உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுறோம். கழுத்து வலிக்குதுடா, ஏன்டா? சாமி, நான் ஆரிச்சாமி இல்லைங்க, ஆரிச்சாமி. ஐயம் திண்டுக்கல் சகாயம். ஐயோ, எங்க அப்பா அம்மா பேர் வைக்கல. வெட்டி பசங்க. ரஞ்சித், ரஞ்சித், இவதான் அந்த தர்மசீல மக தமிழ் செல்வனோட லவ். வேண்டாத விஷயத்தை தோண்டி எடுக்க போய் இப்ப இங்க வந்து நிக்கிறான். பாரு, நல்லா பாரு, பாரு. செத்து போன பணத்தை வச்சுக்கிட்டு இப்படி வெறி பிடிச்சு அலையிறியே, நீ ஒரு மனுஷனா? இல்ல, நீ ஒரு பைத்தியம். உன் மகன் ஒரு சடம். ஏதாவது காக்கா கழுகு மகனோட பணத்தை கொத்தி சின்ன பின்னமாக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கா பணத்தை புதைச்சிரு. ரஞ்சித் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். 25 வருஷமா அந்த தர்மசீல வாரிசு பழி வாங்கணும்னு காத்துட்டு இருக்கான். நம்பிக்கை வரல, கோபம் வருதா? கோபம் வந்தா கோபப்படணும், சிரிப்பு வந்தா சிரிக்கணும்.
அழுக வந்தா அழணும், கொலை பண்ணணும்னு நினைச்சா சில மகனை புடிச்சிட்டு வந்து சொன்ன மனசுப்படி வாழ்ந்து காமிக்கணும். மனசுப்படி வாழ்றவன் தான் மனுஷன். அதுதான் அவனுக்கு அழகு. உமார், எப்போ நான் குறி வச்ச அந்த தமிழ் செல்வனை உமர் தூக்கிட்டு போனானோ அப்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு, தர்மசேனோட பொண்டாட்டி பார்வதி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். அந்த தமிழ் செல்வனை, தர்மசேனோட வாரிசை என் பையன் கண்ணு முன்னால் இதே இடத்துல துடிக்க துடிக்க நான் கொல்லணும். அதை பார்க்க சகிக்காத பார்வதி என்ன கொண்டு சொல்லி என் காலில் விழுந்து கேட்கணும். அதை பார்த்து ரஞ்சித்தும் நானும் சிரிக்கணும். சரி போனா போகட்டும்னு நினைச்சு ஒரு கருணை கொலையா தான் நான் அவளை கொல்லுவேன். மர்சிக்கிளி, கேள்விப்பட்டிருப்பேன். மர்சிக்கிளி, ஆண்டவன் ஒருத்தர் இருந்தா நீ செய்யற பாவத்துக்கெல்லாம் நிச்சயமா நீ அனுபவிச்சே தீருவேன். இருந்தாதானே ஆண்டவன் ஒருத்தன் இருந்தாதானே. ஆண்டவனை நம்ம அந்த மேரி அம்மா ஒரே அடியா இந்த உலகத்தையே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா சாத்தானே நம்ம இந்த பிரதீப் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். எதுக்கு தெரியுமா? அந்த பார்வதியும் அவன் மகனையும் அதே மேரி அம்மா கிட்ட அனுப்பி வைக்கிறதுக்காக தான். அதே செத்து போன மகனாலே முடியாது, அதுக்கு முன்னால செத்தாரன் கொப்பேன் அவனாலே முடியாது.